जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो पलसारभक्षितम् उमासुतं सोह विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं महागणपति துணை கொண்டு இஷ்டதேவதா குலதேவதா துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்ம வார ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு வாரமும் புதிய கதை கொண்டு வரும் என்று சொல்லலாம். சில வாரங்கள் நம்மளை சோதிக்கும், சில வாரம் நம்மளை உயர்த்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் சில வாரங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 12 ராசிகளுக்கான சவால் சோதனை எல்லாம் கலந்த ஒரு ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை, தொழில், குடும்பம், காதல், திருமணம், விவாகரத்து, சொத்து, வழக்கு எது இருந்தாலும் இந்த வார கிரகநிலை உங்களுக்கு மறுபிறவி போல புதிய வாய்ப்பை தரக்கூடியதாக சில விஷயம் அமையும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு தவறினால் நல்ல நேரம் கூட சற்று தாமதமாகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் உங்களோட இந்த வாரம் உங்கள் விதியை வெளிச்சம் போடும் ராசி பலன்களை சொல்லுகிறேன். மனம் திறந்து கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை மற்றும் ரகசியம் இதில் ஒளிந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். இன்றைய வார ராசி பலனில் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள்லாம், ஒவ்வொரு ராசிக்குமே சில சிறப்புகள் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன நமக்கு ஒத்து வரும், எது நமக்கு ஒத்து வராது, என்ன செஞ்சால் நமக்கு நல்லது அப்படிங்கிற வரைக்கும் இந்த வார ராசி பலன்களில் மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரும், என்ன பரிகாரங்கள் சொல்கிறோம், நடுவில் என்ன விஷயங்கள் சுவாமிஜி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வாங்க. விருச்சிக ராசி நேயர்களை, விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? எல்லோரும் விருச்சிக ராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சார் எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு நல்லது நடக்குமா சார், ஏதாவது சில விஷயங்கள் நமக்கு நடக்குமா சார்னா நடக்கும். என்ன, விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு சில பேருக்கு என்னென்னா வார்த்தையில் கவனம் தேவை. சில நேரத்தில் சொல் வார்த்தைகள் கவனம் தேவை. சொல் வார்த்தைகள் சரியாக இல்லைன்னா பிரச்சனைகள் வரும். சில பேர் பேச தெரியாமல் பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேட்டிருக்கீங்களா? இவன் பேச தெரியாமல் ஏதாவது பேசிகிட்டு இருப்பான், அப்படியா ஏதாவது வளரிட்டு இருப்பான், கேட்டிருக்கீங்களா நீங்கள் இந்த மாதிரி பேசி? சில பேர் பெண்கள் பார்த்திங்கன்னா நெருப்பை அள்ளி கொட்டும் அளவிற்கு பேசுவார்கள். பேசுகிறது இடக்க மடக்கா பேசுவாங்க, ஜாடையாக பேசுகிறது, இதெல்லாம் இருக்கும். ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில் மாற்றம் சாத்தியம். வேலையில் ஏதாவது ஒரு மாற்றம் வரதற்கான சாத்தியம் உண்டு. அடுத்ததாக தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். திருமணத்தில் சந்தோஷங்கள் நிறைந்திருக்கும். சந்தோஷம், நல்ல திருமண மகிழ்ச்சி, திருமணம் பேசுகிறது, திருமணம் முடிகிறது, நிறைய நல்ல விஷயங்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். விவாகரத்து பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சொத்து ஆவண சிக்கல்கள் நீங்கும். சொத்து விஷயமாக சிக்கல்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி, வில்லங்கம்லாம் நீங்கி சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அனைத்து துறையிலையும் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். நெகட்டிவான விஷயம், உடல்நிலை கவனம் தேவை. உடல்நிலை பாதிப்பால் சில விஷயங்கள், சில முக்கியமான கையெழுத்து விஷயங்கள் எல்லாம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கும். டார்க் ப்ளூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட இதாக இருக்கும். சண்முகார்ச்சனை செஞ்சிங்கன்னா நல்லது. முருகப்பெருமான் சண்முகர் வழிபாடு, சண்முகார்ச்சனை செய்தால் சிறப்பு. உங்கள் ஜாதகப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், துளாராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரார்த்தனை வைத்திருந்தால் கண்டிப்பாக விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு குலதெய்வம் தவறினால் உடல் நலத்திலே அதிக சிக்கல்கள் வரும். ஏற்கனவே விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது பெண் சாபம் உள்ள ஜாதகம். பெண் சாபம் அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா முதல் மனைவி திருமணமாகி விவாகரத்தாகி, 2வது மனைவி திருமணமாகி, காலமாகி, 3வது திருமணத்தில் நிற்கிது. இன்றைக்கி பெண் சாபத்தினால் சில பிரச்சனைகள் நிற்கிது. சார் வாழ்ந்து கெட்ட குடும்பம் சார், வாழ்ந்து கட்டிட்டோம் சார், நல்லா இருந்தோம் சார், கையில் என்றைக்குமே 10,000 ரூபா இல்லாமல் வெளியில் போக மாட்டேன் சார், கேட்குற இடத்துல காசு நீட்டி கொடுப்பேன் சார், அப்படிலாம் இருந்தேன் சார் நான். ஆனால் இன்றைக்கி ஒரு சூழ்நிலை, இன்றைக்கி நான் தனிமைப்பட்டு கிடக்கேன் சார் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் சில விஷயத்துலலாம் நீங்கள் என்றைக்கு எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு நல்லது. அதுதான் உங்களுடைய ராசிக்குமே ஒரு சில விஷயங்கள்லாம் சரி, அதுக்கு தான் சொல்கிறது, சில விஷயம்லாம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறது. மகிழ்ச்சியான விஷயம், தொழிலில் லாபம் தரும். தொழிலெல்லாம் நல்ல லாபம் இருக்கும். நிறைய தொழில் பண்ணுவீங்க. தொழிலெல்லாம் நிறைய ஓரளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாமல் சில விஷயங்கள்லாம் இருக்கும். பழைய நண்பர்கள் துரோகம் செய்ய வாய்ப்பு உண்டு. பழைய நண்பர்கள், பழைய கூட்டாளிகள், பழைய உங்களுக்கு பரிச்சயம் இல்லாதவர்கள் நண்பர்களாக இருந்து பிரிஞ்சு போயிருப்பா, இல்லைன்னா பேசாமல் இருப்பா, அவங்க கூட உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். எல்லா விஷயத்திலும் நிறைய முன்னேற்றம் இருக்கும். ஆனால் சில விஷயங்கள், சில நேரங்களில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது, சில விஷயங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். என்றைக்குமே செவ்வாய்க்கிழமையை விட்டு கொடுக்காதீங்க. செவ்வாய்க்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது, நீங்கள் ஒரு வேளை பட்டினி இருந்தால் கூட ஒருவேளை மற்றவர்களுக்கு ஒரு உணவு வாங்கி கொடுத்து சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பாசிட்டிவாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகப்படி நடக்கும். எவ்வளோ தான் நீங்கள் கஷ்டப்பட்டாலுமே சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சரியாக இருக்கும். மறைமுக எதிரிகள் உங்களை குறை சொல்லி முயற்சி செய்யலாம். ஆனால் உங்கள் தைரியமும் நேர்மையும் அவர்களின் திட்டத்தை கூட சில நேரத்தில் முறியடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். முருகப்பெருமான் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். ஷட்கோண தீபம் ஏற்றுங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். சண்முகார்ச்சனை பண்ணுங்கள். முருகனுக்கு செவ்வாழைப்பழம் வைத்து அர்ச்சனை பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் எவ்வளோக்குள்ள செய்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன். வணக்கம். இதுவரை நாம் பார்த்தது 12 ராசிகளுக்கான பொது பலன்கள். பொது பலன்கள் என்றால் மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் இப்படியெல்லாம் இருக்கும், இந்தந்த மாதிரிலாம் இருக்கும், என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இதிலேயே சில பேருக்கு 100% கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன விஷயம் நிஜமாக நான் சொல்கிறேன், சாமி நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. 100%. சில பேர் 80% எனக்கு சரியாக இருந்தது சாமி நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பாதி பழிக்கும் பாதி சரியில்லாமல் இருக்குது. ஏன்னா நான் சொன்னது எல்லாமே பொது பலன்கள். இப்படியெல்லாம் இருக்கும், இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் உங்களுக்கு சரியாக வரும். பொதுவான ஜாதகத்தில் பொது ராசி பலன்கள். சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. சுய ஜாதகம்னா என்ன? ஜென்ம ஜாதகம், ஜென்ம ராசியில் ஜென்ம ஜாதகம்னு உண்டு, சுய ஜாதகம்னு உண்டு. பிறந்த தேதி, நேரம் இதெல்லாம் வச்சு கணிச்சிருப்பாங்க. என்ன லக்னம், இந்த லக்னத்தை வைத்தே 12, இப்போ நீங்கள் ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அந்த லக்னத்தை வச்சு 12 ராசிக்கு எப்படி இருக்குது, 12 ராசி பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் உங்கள் கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்ல முடியும், மிக தெளிவாக சொல்ல முடியும். எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியும். ஒரு வீடியோ கால் பண்ணி பேசுங்க, ஒரு நார்மல் கால் பண்ணி பேசுங்க. வெளிநாட்டில் இருக்கீங்களா, ஒரு கூகுள் மீட்டில் கூட நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி, உங்களுக்கான ஒரு அரை மணி நேரம், உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கி, நான் ராஜ்குமார் சிவாச்சாரியார்கிட்ட ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன் சார், எனக்கு ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான கேள்வி பதிலை நீங்கள் கேட்டு அதற்கான விஷயங்கள் எல்லாம் எழுதி வச்சுன்னு அதுபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களும் நிறைய நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ன கிரகம். நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துடலாம், கிரகங்கள் ஒரு விஷயத்தை மறக்காது. சொல்கிறாங்க இல்லையா, வாழ்க்கைங்கிறது வட்டம், கீழே இருக்கிறவன் மேலே போவோம், மேலே இருக்கிறவன் கீழே வருவான்னு சொல்லி. உண்மைதான், அதெல்லாம் பொய் கிடையாது. அது வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதை எப்படி சொல்கிறோம்? காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? காலச்சக்கரம். ஒரே மாதிரி சுற்றாதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போதுமே ஏற்றம் இறக்கம்ங்கிறது இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தான் பரிகாரம் அப்படிங்கிறது சொல்கிறது. ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சால் நல்லது, பெருசாக வர்றது சிறுசாக போகும். அதுக்காக தான் சில இடங்களில் நம்ம தேடி போய், தெரியாத கோவிலுக்கு கூட எதுக்கு தேடி போய் நம்ம பரிகாரம் பண்ணுறோம். இதெல்லாம் செய்தால் நம்ம வாழ்க்கை நன்னா இருக்கும். அப்படிங்கிறதுனால டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால், இந்த வார ராசி பலன்கள் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். ஜாதகம் பார்க்கறது, எண் கணிதம் பார்க்கறது, கைரேகை பார்க்கறது, ராசி கற்கள் பார்க்கறது, வாஸ்து பார்க்கறது எல்லாமே உண்டு. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். சுபம். வாழ்க வளமுடன்.